ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Aari. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்பர்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயே ஷார்ப்னஸ் எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேமாக நம்ம எப்பொழுதும் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், அது அவ்வளோ திக்னஸ் இருக்காது, கட் ஆயிரும். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி பவுலில் ஒன்றில் போட்டுக்கோங்க, ஏன்னா த்ரெட்டு அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆகும். அதனால் இது மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிக்கோங்க. நான் பாபின் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டபுள் இது நூல்கண்டு வாங்கிக்கலாம், ஆனால் அது வாங்க முடியாதவங்க இது மாதிரி ஒரு பாபினில் போட்டு சுற்றி வச்சுக்கிட்டு, மிஷின் இது பாபினில் போட்டு சுற்றி வச்சுக்கிட்டு அதை இது பண்ணுங்கள். எப்பொழுதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் ஆரம்பிங்க. சேம் ப்ரொசீஜர் அதே தான். ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி போட்டோமோ அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் இப்போ சில்க் த்ரெட்லேயும் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். பாருங்கள், கீழே எப்படி கையை ஹேண்டில் பண்ணுறேன், நீடில்லேருந்து எப்படி நூடை எடுக்கிறேங்கிறத பாருங்கள். ரொட்டேட் பண்ணி மேலே த்ரெட்டை இழுத்து நீடில் உள்ளே குத்தி ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இதில் எண்ட் நாட் போட போகிறோம். எண்ட் நாட்டையும் இதில் கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஈஸி வே டு எண்ட் நாட். டைட்டாக தான் இருக்கானு ஒரு 4-5 டைம் பிடிச்சி இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் போட்டுக்கிறோம். கொடி மாதிரி உள்ள ஒரு ஷேப்பில் போட்டுட்டு ஆரம்பிக்கிறோம். எப்பொழுதும் போல் தான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். கீழே பாருங்கள், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், த்ரெட்டை நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுது, கீழே ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் த்ரெட்டவங்கிறத இதில் பாருங்கள். ரொட்டேட் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை எப்படி இழுக்கிறோம் பாருங்கள். ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் ரைட், நீடில் உள்ள குத்தி லெஃப்ட் ரைட், நீடில் உள்ள குத்தி லெஃப்ட் ரைட். அந்த ஷேப்லேயே எப்படி போடுறேன் பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் போட்டுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் போட்டுக்கிட்டு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த த்ரெட்டு இதாகாது. சில நேரத்தில் த்ரெட்டு கட் ஆயிரும்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் தான். சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நார்மலாக எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே அது வேறு லெவலில் வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், எண்ட் நாட் போடுறத. எண்ட் நாட்டு நீங்கள் எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க. இதில் வேறு மாதிரி போட்டிருப்பேன். ஆக்சுவலி நம்ம எப்படி போடுறோமோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ தில்லகம் ஷேப்பில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எல்லா ஷேப்பும் ஆரம்பிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிங்க. பேக் ஸ்டிச் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், அது ஒரு லாக் மாதிரி. போட்டுட்டு ஆரம்பிங்க. மெதுவாக ஆரம்பித்து குத்தி உள்ளே சுற்றி கீழே உள்ள த்ரெட்டை நீங்கள் லூஸாக பிடிச்சிக்கோங்க. லூஸாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று இடையில த்ரெட்டு எதுவும் வரலனாலோ இது பண்ணனாலோ, இப்போ நான் எடுத்தல அதே மாதிரி மறுபடியும் ஒரு த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 நூலுக்கு பின்னாடி ஆரம்பிங்க. இப்போ எப்படி ஷார்ப்னஸ் இதில் கொண்டு வரங்கிறத கவனிங்க. ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதை பிடிச்சி பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது மாதிரி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த ஷார்ப்னஸ் வந்துடுது. குத்தி சுற்றி இழுத்து
எப்படி அப்படியே சரி த்ரெட்டில் எப்படி சேம் இது பண்ணோமோ அதே தான். இப்போ வந்து கடைசியாக எண்ணாட் போட போகிறோம். அதை வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இது பண்ணால் உங்களுக்கு தெரியாது. அப்படியும் போடலாம், இல்லைன்னா பக்கத்துலேயும் போடலாம். எப்படி எண்ணாட் போடுறேன்னு பாருங்கள். இது மாதிரி மேலே இருக்கிற நூலை வந்து எப்படி இது பண்ணுறதுனா, கீழால் நீடில் விட்டு அந்த நூலை பிடிச்சி கீழே இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். எதுவும் வந்து இதாக தெரியாது, அசிங்கமாக தெரியாது. பாருங்கள், இப்படி இழுத்து விட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து ஷார்ப்னஸ்க்காக தான் போட்டு காமிச்சிருக்கேன். சேம் வந்து சேம் எப்பொழுதும் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறது தான் ஸ்டார்டிங்கில். ஷார்ப்னஸ்க்காக அந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு இழுத்தோம்னா ஷார்ப்னஸ் வந்துடுது பாருங்கள். நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்குது. திலகம் ஷேப்லாம் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இதில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கீழே கிளாத்தை கீழே நான் எப்படி வந்து கையை ஹேண்டில் பண்ணுறேங்கிறத நல்லா ஈஸியாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ஷார்ப்னஸ்க்கு பண்ணதை பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செயின் வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் வந்து கேளுங்க. என்னால் முடிஞ்ச வந்து ஹெல்ப்பாக வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அதை பிடிச்சி இழுத்தோம்னா ஷார்ப்னஸ் வந்துடுது பாருங்கள். சுற்றி இழுத்து குத்தி சுற்றி இழுக்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தான். சேம் இதுலேயும் 2 நாட் போடுறோம். ஒரு சுற்றி ஏற்கனவே உள்ள த்ரெட்டில் மாட்டி இழுத்தோம்னா, இப்போ இதை எடுத்துட்டோம்னா வந்து இதாகிடும். இழுத்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கண்ணு மாதிரி இருக்கிற ஒரு லீஃப் மாதிரி உள்ள ஷேப்பில் எப்படி வந்து போடுறோங்கிறத பாருங்கள். சேம் ஸ்டார்டிங்கில் போடுற பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிங்க. சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் ஷார்ப்னஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்தோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்தோம்னா அது அழகாக வந்து ஷேப் வந்துடுது. கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாருங்க. இதுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள்லே வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து நல்லபடியாக கற்றுக்கலாம். ஆரி ஒர்க் ஈஸி தாங்க, என்னை பொறுத்தவரையும் ஈஸி தான். ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுனாலே வந்து ஆரி ஒர்க் ஈஸி தாங்க. Thanks for watching my channel. Thank you friends. Please subscribe, share and comment.